ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம வெந்தயம் இருக்குது பாருங்க, வெந்தயம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க. வெந்தயம் சாப்பிட்றது, வெந்தயக்கீரை சாப்பிட்றது, எல்லாம் முகத்தில் பருவு வராது. மூல நோய் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்துங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிடும் பாடியை வந்து. அதனால் இந்த கீரையை வந்து அடிக்கடி எடுங்க. ஐடியில் வேலை பார்க்குறாங்க, டைலரிங் வேலை பார்க்குறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப மூல நோய் வருங்க. அந்த சீட்லேயே உட்காந்துருக்கனால சூட்னால வரும். அது வராமல் இருக்குன்னா அந்த மாதிரி அடிக்கடி வெந்தயக்கீரை வச்சு சாப்பிடுங்க. நம்ம வீட்டிலேயே வளர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிடலாங்க. எப்போதும் நமக்கு சீசனில் தான் கடையில் கிடைக்கும், எப்போதும் கிடைக்காது. அதனால் வீட்டிலேயே நம்ம வளர்த்து எப்படி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுன்னு வெடி எடுத்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கீரை வந்து ரேசாக இலை விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. 3 இலை வரும் பாருங்க. இந்த மாதிரி இலை விட்டு வரும்போது நம்ம பறித்து கறி வச்சிடணுங்க. இது வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றது. அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இன்னொரு 10 நாள் விட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துருங்க. மொத்தத்தில் 25 நாள் ஆகும் பெருசாக வளரணும்னா. இது நம்ம 15 நாள்லேயே நம்ம எடுத்தாச்சு. இன்றைக்கி சப்பாத்திக்கு நான் கிரேவி பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் வெந்தயக்கீரை தான் இல்லை, எந்த கீரைனாலும் போடலாங்க. இது ஒரு நாள் நமக்கு சமையலுக்கு யூஸ் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு நம்ம அடியிலேருந்து எப்படி கட் பண்ணி எடுத்துடணுங்க. பச்சை வடை பயிற்சி நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். வாவ், நம்ம வீட்டிலையே வளர்த்த கீரையை நம்மளே பண்ணி சாப்பிட போகிறோங்க. அதை டெய்லி பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க வளர்க்குறது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே இருக்காதுங்க வீட்டில் வந்து. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.